2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்று நான் உரையாற்றினேன். அப்போது தலித் அல்லாத பிற சமூகத்தினருக்கு எதிராக பேசியதாகவும், தலித் அல்லாத பிற சமூகத்தினரிடையே பகையை தூண்டும் வகையில் பாகுபடுத்தி பேசியதாகவும் என் மீது பொய் புகார் அளிக்கப்பெற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் தலைமறைவானவர் என்ற அறிவிப்போடு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நான் நேரடிய முன்னால் ஆஜராகி வழக்கை விரைந்து நடத்துமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறோம். கோரப்பட்ட வழக்கு பொய் வழக்கு, இதை டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும் என்றும் விண்ணப்பம் செய்திருக்கிறோம். இந்த பொய் வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், நாணயம் வெளியீட்டுக்கு பிறகு, கலைஞர் நாணயம் வெளியீட்டுக்கு பிறகு அதுக்கு இந்த முருகன் கோயில் நிகழ்ச்சி எல்லாமே விசிகாவான விரிசல் ஏற்படுது, திமுக விசிகாவான விரிசல் ஏற்படுது, கோட்பாடுகள் மீது திமுக செயல்படுவதாக ஒரு கருத்து இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? விரிசல் விடாதா என்று ஏங்கி கிடப்பவர்கள் பரப்புகிற வதந்தி இது. விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. எங்கள் உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகிற குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்பது வேறு. ஆகவே இந்த வதந்திகள் திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த வகையிலும் பாதிக்காது. சார், இந்த கார் பந்தயம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாடுது. ஏன்னா அரசு அவங்க பணத்தை செலவு பண்றாங்க, அதே போல ஓய்வூதியம் கொடுக்கலாம், போக்குவரத்து நிறைய துறைகளுக்கு அந்த நிதியை செலவு பண்ணலான்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவசியமானது அந்த கார் பந்தயம்? விளையாட்டுத்துறையின் சார்பிலே நடத்தப்படுகிற பல்வேறு நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. இதுபோன்ற போட்டிகளை நடத்துவதன் மூலம் தலைநகர் சென்னையில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். தொழில் முதலீட்டாளர்களை சென்னையை நோக்கி, தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக அமையும். வளரும் பெருநகரங்களில் பெங்களூர், புதுதில்லி, பாம்பே போன்ற பெருநகரங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம்தான் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெருகுகின்றன. ஆகவே ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற முயற்சி என்பதால் தான் நீதிமன்றமும் இந்த போட்டியை நடத்தலாம் என்று தீர்ப்பளித்திருப்பதாக நம்புகிறேன். சார், எங்கள் முதலமைச்சர் மாநில அந்தஸ்துக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்களிடம் வலியுறுத்த வேண்டும் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்தியா கூட்டணியில் எங்கள் மாநில அந்தஸ்து, புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்கு நாங்கள் அதை வரவேற்கிறோம், வலியுறுத்துவோம். இந்த படத்தை பார்த்த பிறகு தானே பாராட்ட முடியும். படத்தை பார்த்த பிறகு பாராட்ட. சசிகலாவின் சகோதரர் தினகரன் தனபால், முன்னாள் சபாநாயகர் தனபாலை நாங்க முதலமைச்சராக திட்டமிட்டு இருந்தோம், ஒத்துக்கல, அதனால தான் ஆக்க முடியல பேட்டி. யாரு? சசிகலாவின் சகோதரர் திவாகரன். முன்னாள் சபாநாயகர் தனபாலை நாங்க முதலமைச்சராக. யார் ஒத்துக்கல? மக்களா ஒத்துக்கல? அவங்க கட்சியில தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அது நீங்க அவரு தான் விளக்கம் சொல்லணும். நான் எப்படி அதில் விளக்கம் சொல்ல முடியும்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.